மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா. கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், அன்னை டேட்ஸ், பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் மற்றும் நிப்பான் பெயிண்ட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச், சூரியதேவ் டிஎம்டி கம்பிகள், பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சுராஸ் கைட்ஸ் மற்றும் போத்தீஸ். இன்றைய தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நான் பேச நினைச்ச விஷயம் குழந்தை வளர்ப்பு பற்றி. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு முக்கியமான கலையாக பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் விஷயம்லாம் இல்லை, புள்ள தானாக வளர்ந்துடும், நம்ம வளர்க்க வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னு. இது 2 பேர் கருத்து இருக்குது. அந்த கருத்தில் குழந்தை வளர்ப்பை பற்றி மிக அக்கறையாக, மிக கவனமாக, ரொம்ப மெட்டிகுலஸாக அம்மாக்கள் நினச்சா கூட அந்த அம்மாக்களில் ஒரு வேறுபாடு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு முறை பற்றி நகரத்து அம்மாக்கள் வேர்சஸ் கிராமத்து அம்மாக்கள்னு பேச நினைத்தோம். இப்போ நகரத்து அம்மாக்கள் வேர்சஸ் கிராமத்து அம்மாக்கள்னு பேச வரும் பொழுது 2 பேரும் அம்மாக்கள் தான், 2 பேருக்கும் பிள்ளைய தான். ஆனால் அந்த பிள்ளைய அம்மாக்களால் மட்டுமே வளர்க்கப்படுகிறார்களா, அல்லது அம்மாக்கள் சார்ந்தவர்களால் வளர்க்கப்படுகிறார்களா, அல்லது சமூகத்தால் வளர்க்கப்படுகிறார்களா கேள்வி வந்துடுது இல்லையா? இப்போ நகரத்து அம்மாக்கள் தான் அந்த கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு பிள்ளை கிளம்பி ஒரு 3 வயசு வெளியே போக ஆரம்பிக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறங்கும் போது தான் அந்த குழந்தை வெளி உலகத்தோடு தொடர்பு ஏற்படுது. அந்த வெளி உலகத்தை ஏற்படுத்துகிற தொடர்பில் அதனுடைய தினசரி நடவடிக்கையாக காலைல எந்திரிச்சதுலேருந்து பள்ளிக்கூடம் போகிற வரையும் டெய்லி ரொட்டீன் என்ன? மார்னிங் எழுந்திரிக்கிற டைமே நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நானோ இல்லை என் ஹஸ்பண்டோ அவனை செல்லமாக கொஞ்சி அவனுக்கு அந்த ஒரு ஹடலிங் கொடுத்து அவன் ஹாப்பியாக விஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹாவ் அ நைஸ் டே, குட் மார்னிங் எல்லாம் விஷ் பண்ணி அவனை எழுப்பி நாங்கள் தான் ப்ரஷ்ஷோ குளிக்க வைக்கிறதோ, எஸ்பெஷலி மார்னிங் நானோ என் ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தவங்க ஃபுல்லாக அவனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எடுத்துப்போம். தென் மார்னிங் பிரேக்கு ஒரு ஸ்நாக்கு, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறது. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்கு, இன்பிட்வீன் ஒரு ஜூஸ் அண்ட் வாட்டர் எல்லாமே லஞ்ச் பேக் எடுத்து வைப்போம். எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் காரோ இல்லை பைக்லேயோ எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் இறங்கி அவனோட ஸ்டெப்ஸ் அவன் மறைகிற வரையும் நின்று பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம். வந்துட்டு ஈவன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அவன் டென்னிஸ் கிளாஸ் ஸ்கூல்லே போகிறான். ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் கூட நாங்கள் போய் பார்த்துட்டு அகெயின் நாங்கள் பிக்கப் பண்ண போவோம். பட் அந்த ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவனை போய் பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த கிளாஸ்க்கு அவனை அனுப்புவோம். அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் லஞ்ச் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, அவனுக்கு அந்த கையில் ஸ்டிக் ஆனால் பிடிக்காது. அதனால பூரி சப்பாத்தி சாப்பாடு கையில் ஒட்டினா பிடிக்காது, அதனால ட்ரை ஃபுட் ஏதாவது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ லஞ்ச், எங்களோட லஞ்ச் என்ன இருக்கோ அது அவன் ஸ்கூல் ஹவர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து ஃபீட் பண்ணுவேன், நானே ஊட்டுவேன். அண்ட் தென் அவனுக்கு விளையாட போவான். டிவி ஹவர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளார நான் அவனோட கூகுள் கிளாஸ் ரூமில் ஏதாவது மெயில்ஸ் வந்திருக்கா, இல்லை டைரியில் என்ன எழுதியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி நான் ப்ரிப்பேர் ஆகிப்பேன். அவன் வந்தோன்னா அவனுக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறது, டின்னர் லைட்டாக கொடுத்து அண்ட் தூங்க வைக்கிறது. நாங்கள் யாராவது பக்கத்தில் இருப்போம். சார் 7 to 7:30 காலையில் எந்திரிப்பாங்க. எந்திரிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அலாரம் செட் பண்ணி வச்சுருவோம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீ குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி. எந்திரிக்கிறது அலாரம், ஆனால் உங்கள் வீட்டில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அலாரம். அதாவது எந்திரிச்சதுக்கப்புறம் பண்ணிட்டா 10 மினிட்ஸில் நீ குளிச்சுட்டு வந்துடணும். அடுத்த 10 மினிட்ஸில் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும். அடுத்த 10 மினிட்ஸில் அப்படியே ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கேன். அதே டைமிங்கில் நானும் குக் பண்ணிடுவேன். 10 நிமிஷத்தில் ரசம் வைக்கணுமா, அடுத்தது ரைஸ் வைக்கணுமா, இட்லி பண்ணணுமா, அந்த மாதிரி எனக்கும் அதே சேம் டைமிங். அப்போதான் சீக்கிரமா நாங்க பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வேன் மிஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுனால அது அந்த ப்ராப்ளம். இல்ல வீட்டுல தான் இருக்கு. வீட்டா இருக்கீங்க, ஆனாலும் கூட 10 நிமிஷத்துல ரசம் வச்சிரணும், 10 நிமிஷத்துல சமைச்சணும். டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள முடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே சைமல்டேனியஸா உட்காந்து டெய்லி ஒரு பேஜ் தமிழ் ரீட் பண்ணுவோம், டெய்லி ஒரு பேஜ் இங்கிலீஷ், அப்புறம் டெய்லி ஒரு பேஜ் ஹிந்தி. ஒவ்வொரு பேஜ் ஃபுல்லா ரீட் பண்ணுவோம், புக் எடுத்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் 4 o'clock வந்தாச்சு அப்படின்னா, மம்மி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் எல்லாம் ரெடியாக தான் வச்சுருப்பேன். வந்த உடனே கை கால் கழுவிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு சாப்பிட உட்காருவாங்க. சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா டிவி போட்டுட்டு தான் இது பண்ணுவான். அந்த ஒரு 1/2 hour டைம் தருவேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த 10 நிமிஷம் ஷெட்யூலுக்கு வந்துடுவோம். 10 நிமிஷம் 8 வாக்கிங் போடுவோம். மொட்டை மாடியில் போட்டு விட்ருக்கோம். 8 வாக்கிங், 10 நிமிஷம் சைக்கிளிங். வாழ்க்கை 8 பிரிக்கிற மாதிரி நீங்கள் 10 பிரிச்சு வச்சிருக்கீங்க. 10 பிரிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் கீழே கொஞ்ச நேரம் போய் தாத்தா கூட போய் விளையாடுன்னு சொல்லிடுவேன். தாத்தா பாட்டி அது 10 நிமிஷமா இல்ல அது கணக்கு கிடையாது. இல்ல ஒரு 20 நிமிஷம். 2 பேர் இருக்காங்க. தாத்தாக்கு 10 நிமிஷம், பாட்டிக்கு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் வந்துருவாரு மேல. ஓகே, அவர்ட்ட கொடுங்க, தம்பிட்ட கொடுங்க.
இப்போ நம்ம காலைல எந்திரிச்சதுலேருந்து 10 நிமிஷம் அம்மா பிரித்து வச்சுருக்காங்க. இத்தனை 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச 10 நிமிஷம் எது? சைக்கிளிங். சைக்கிளிங்கா? ஆமாம். உங்களுக்கு பிடிக்காத 10 நிமிஷம் எது? ஹிந்தி படிக்கிறது. ஹிந்தி. இது இப்போ நமக்கு நிறைய 10 நிமிஷம் இருக்குல்ல, இதில் நீ ஆட் பண்ண நினைக்கிற உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க 10 நிமிஷம் இது. வேற ஏதாவது புதுசாக ஒன்று சேர்த்துக்கலாம். ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பால் விளையாடலாம். ஓகே, அவங்ககிட்ட கொடு, பக்கத்தில் கொடு. ஸோ இவர் யூகேஜி படிக்கிறாரு சார். அவருக்கு 8 o'clock எந்திரிப்பாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே சமைச்சிடணும். இவர் 8 o'clock எந்திரிப்பாரு. இவரை ஸ்னேக் மாதிரி தான் இழுக்கணும் பெட்டில். எந்திரிக்கிறது நார்மலாலாம் எழுப்பக்கூடாது, இப்படி 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 தான் எழுப்பணும். எந்திரிப்பார், குளிப்பார், எல்லாம் பண்ணுவார். 8:10 to 8:40 இவருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமே ஆன டைம். அதுவும் குட்டி இட்லி தான் சாப்பிடுவார். வேர்க்கடலை சட்னி இல்லை ஆரஞ்சு சட்னி அதுதான் சாப்பிடுவான். ஆரஞ்சு சட்னியா? கார சட்னி. ஓ, கார சட்னி. உங்கள் வீட்டில் பேர் ஆரஞ்சு சட்னி. இவருக்கு பேர் அது பண்ணிடுவார், சாப்பிட்ருவார். 8:50 to அந்த டைம்குள்ளே ட்ரெஸ் போட்டுட்டு இவர் சூஸ் பண்ணுவார் யார் போய் அவரை ஸ்கூலில் விடணும். நானும் ரெடியாக இருக்கணும், அவங்க தாத்தாவும் ரெடியாக இருக்கணும். இவர் சூஸ் பண்ணுறவங்க போய் விட்டுட்டு வந்துடணும். அந்த பாக்ஸில் வந்து ஸ்டாக் நிறையா வீட்டில் இருக்கும். இந்த ரப்பரு, பென்சில், ஷார்ப்னர் டெய்லி ஒன்று வச்சு அனுப்பணும். தொலைச்சிருவாரு. இவர் கொடுக்குற மெனு தானே, ஸோ அது எல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஈவினிங் வரும்போதும் ஸ்நாக்ஸ் வீட்டில் ரெடியாக இருக்கும். வரும்போதே கொஸ்டின் இருக்கும், அப்பா வீட்டில் இருக்காரா? ஏன்னா அப்பா வீட்டில் இல்லைனா தான் டிவி பார்க்க முடியும். இருந்தாருன்னா டிவி பார்க்க முடியாது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், டிவி அலோடு இல்லை வீட்டில். ஒரு 10 minutes தான், அதுவும் சுட்டி டிவி தான் பார்க்கணும். சீரியல்லாம் நாட் அலோட். அதனால வரும்போதே என்கொயரி ஆரம்பிச்சிருவான், அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்றது. வந்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருவான். ஆமா, அப்பா இருக்க, ஏம்மா அப்பா வேலைக்கு போகல அப்படின்ட்டே வந்துடுவான். காலைல போகும்போது கேட்டுவான், அப்பா வேலைக்கு போயிடுவாரா அப்படின்னு கேட்டுட்டு தான் போவான். ஸோ வந்தோன்னே சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு 5 o'clock டான்ஸ் கிளாஸ், அது மட்டும் குஷியாக கிளம்பிடுவான். அதுவும் ட்ரெஸ் நார்மல் ட்ராக் பேண்ட் போட்டுக்கோ, ஜீன்ஸு, ஷர்ட்டு, வாட்சு, பிரேஸ்லெட் இதெல்லாம் மஸ்ட்டு. அது கண்ணாடி அதெல்லாம் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு க்ரூம் பண்ணிப்பான். வந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா டிவி பார்ப்பான். அப்புறம் படிப்பார். அதுக்கப்புறம் காலையில் என்ன வேணுன்றதையும் என்கிட்ட நாங்கள் கேட்டுக்கணும், அதுதான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அவரோட ஸ்கெடியூல் இருக்கும். இப்போ நகரத்தில் இருக்க பிள்ளைகளுடைய தினசரி நடைமுறை வாழ்க்கை இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் கிராமம் சார்ந்த ஒரு ஊர், பக்கத்தில் இருக்க ஒரு ஊர், உங்களுடைய ஒரு நாள் ருட்டீன் உங்கள் பிள்ளைகளோட என்னவா இருக்குது? இவங்க நகரத்து மக்கள் சொன்னது மாதிரி நான் எந்த ஒரு நேரத்தையும் அவளுக்காக தனிப்பட்ட விதத்தில் நான் செலவு பண்ணுறது இல்லை. காலையில் 4:30 to 5 மணி என்னோட டைம், எழுந்திருக்கிற டைம். அவளோட டைம் 6 to 6:30. அவளை எப்படி எழுப்பணும்னா, அடுப்படியில் இருந்துட்டு பாப்பா எந்திரிடா, திருப்பி அங்கே ஒரு வேலை, மகாமா எந்திரிடா, அங்கே ஒரு வேலை, இப்படி தான் எழுப்புற மாதிரி இருக்கும். அவளை எழுப்புறதுக்கு எனக்கு தனியாக கொஞ்சம் அந்த ஒரு 10 minutes நின்னெல்லாம் எழுப்ப மாட்டேன். இப்படி அடுப்படிக்கும் இங்கேக்கும் நடந்துக்கிட்டே எழுப்பிடுவேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிடுவேன். நான் 7 மணிக்கு, நான் 7 to 7ங்கிற மாதிரி காலையில் 7 மணிக்கு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். நைட் நான் ரிட்டன் வரதுக்கு 7 மணி ஆகிடும். ஸோ நான் அந்த அடுப்படியில் பாதி வேலை முடிச்சிருப்பேன். சில நேரங்களில் முடிக்காமல் இருந்தாலும் அவகிட்ட சொல்லிவிடுவேன், இது அடுப்பில் இருக்குடா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அவள் செஞ்சுடுவாள். சில நேரங்களில் அவளுக்கு தலை வாரி விடுவேன், சில நேரங்கள் அதையும் செய்ய மாட்டேன். அவளே பக்கத்து வீட்டில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அத்தா இதை எனக்கு வாரி விடுங்க, அம்மா கிளம்பிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளே போய் வாரிட்டு போயிடுவா. சமைக்கிறதுலையும் என்னோடய பர்சனல் ஒர்க்லையும் என்னோடய பணி நிமித்தமாக நான் செய்கிற எல்லா வேலைகள்லையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அவளோட யூனிஃபார்மை சாயங்காலம் அவளே வாஷ் பண்ணிக்குவா. சார், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் தட்டாம்பாளையங்கிற கிராமத்துலேருந்து நான் வரேன். தட்டாம்பாளையமா? ஆமாங்க சார். ஓகே. எனக்கு பையன் 7th standard படிக்கிறான். பாப்பா 4th standard படிக்கிறா. செகண்டு. தேர்ட் பாப்பா 2nd standard படிக்கிறா. அவள் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எனக்கு கூட ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. அதனால எல்லா வேலையுமே என் பாப்பா எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவா. சமைக்கிறதுல நான் போயிட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பேன். மற்ற வேலை எல்லாமே வீட்டு வேலை பார்க்குறது எல்லாமே 4th standard படிக்கிற பாப்பா, அவள் பாப்பா எல்லாமே பார்த்துப்பா. பையனும் அதே மாதிரி கூட எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு வர்றது, காய்கறி ஏதாவது வேணும், பால் வேணும், ஏதாவது வேணும்னா அவன் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவான். மற்ற எல்லாமே நான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸ்கூலுக்கு அவங்க ப்ரிப்பேராக கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு நான் கொண்டு போய் விடணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை சார். போயிட்டு அதே மாதிரி ஈவினிங் அவங்க வர்றதுக்குள்ளே நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் எனக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் பண்ணி வச்சுருப்பேன். வந்தாங்கன்னா பேக்கை வச்சுட்டு அடுத்த செகண்டு விளையாட கிளம்பிடுவாங்க. விளையாட போயிட்டு எதுவுமே சாப்பிட எது வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், கம்பல் பண்ணி எதுவும் என்னை கேட்கவே மாட்டாங்க. போயிட்டு அவங்க விளையாடிட்டு பசிக்குதுமா அப்படின்னு சொன்னால் நான் காலையில் என்ன சமைச்சு கொடுத்தனோ
சாப்பிட்டு போனாங்களோ அதுதான் நைட்டும் அவங்க சாப்பிட்டாகணும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்போ நான் நைட்டு பழைய சாதம் வச்சு கொடுத்துருப்பேன், அதுதான் அவங்க சாப்பிட்டு போய் ஆகணும். இப்போ வரைக்குமே எனக்கு இது வேணும் அது வேணும் அவங்க என்கிட்ட கேட்டதே இல்லை சார். என்னோட 3 பிள்ளைங்களுமே சரி சார், என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என் சின்ன பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. சொல்லுவா, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா அவ, அம்மாவை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க, அம்மா ரொம்ப பாவம், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இப்போ வரைக்குமே அவளோட வேலையை எல்லாமே பார்த்துப்பான். பையனும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு. அவனும் சொல்லுவான், வெளியில் எங்கேயும் போகாதீங்க, அம்மாவுக்கு தொல்லை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் பண்ணுவான். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கி கொடுத்த பேகு தான் சார் இப்போ வரைக்கும் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். என் பாப்பாவும் அதே மாதிரி தான். கிழிஞ்ச பேகை சார் இப்போ வரைக்குமே நான் தச்சு கொடுத்துட்ருக்கேன். புது பேக் வாங்கி தர்ற அளவுக்கு கூட எங்கிட்ட வசதி இல்லை. நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், நர்சிங்காக. ஆனால் இப்போது எனக்கு இடையில ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னால் வேலைக்கு போக முடியல. வீட்டில் இருந்தே கொஞ்சம் மாவுலாம் அரைச்சி விற்றுட்ருக்கேன். அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். பசங்க எனக்கு ரொம்ப தொல்லைலாம் பண்ண மாட்டாங்க. நைட்டு என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, இல்லைனா கூட படுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் சார் வச்சு பார்த்துட்ருக்கேன். இதான் சார் நடக்குது. ஓகே ஓகே ரிலாக்ஸ். என்ன அம்மா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார்? அது வந்து அம்மா வந்து படிச்சதில்லை சார். பரவாயில்ல, கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன். மலைலேருந்து வந்துக்கிறோங்க நாங்கள். எங்களால் படிக்க வச்சதில்ல. ஆடு மேய் சொல்லி மாடு மேய் சொல்லி தான் விட்டாங்க. பசங்களை மட்டும் படிக்க வச்சுக்கிறோங்க. ஏன்னா என் பேசுறதுக்கு எந்த விவரமும் தெரியாது எங்களுக்கு. மேலே பரவாயில்ல. எந்த ஊர்? ஜனமாத்தூர் ஏரியா சார். ஜனமாத்தூர் ஏரியா பக்கம் விட்டுக்கிறோங்க. ஏன்னா எங்கள் ஊர் வந்து சின்ன ஊர், குட்டி ஊர். எதுவும் பஸ்ஸு கீஸு ஆட்டோ கிட்ட எதுவுமே வரல. நடந்து தான் வரணும். பஸ்ஸுக்கு நடந்து தான் வந்து. பஸ்ஸுலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஊருக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும்? 60 கிலோமீட்டர் இருக்கும். 60 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் போய் கடைசி எங்கே நிற்கிது? அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும் கிராமத்துக்கு? பஸ் வந்து ஜனமாத்தூர் நிற்கிது. சரி, ஜனமாத்தூர் நின்றுச்சுனாக்கா அங்கேருந்து நடந்தவோ வேணும். ஒரு நேரம் காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னாக்கா 1 மணி ஆயிடுது. இப்போ சார் காலையில் 7 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மதியம் ஒரு 2-3 மணிக்கு தான் போய் அங்கே சேர முடியும் சார். ஓ, ஸ்கூலுக்கு வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரணும்னா ஒரு 60 கிலோமீட்டர் நடந்து வரணும். ரோடு வசதியும் இல்லை. 100 நாள் வேலையில் வந்து நாங்களே எங்களுக்காக அமைச்சிக்கிட்டது தான் ஒத்த வழி பாதை சார். அதில் தான் வரணும் ஸ்கூலுக்கு. வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு போவீங்க? ஒரு மாதம் 1 டைம் தான் போயிட்டு வருங்க சார். மாதம் ஒரு தடவை போனால் எத்தனை நாள் வீட்டில் இருப்பீங்க? 2 நாள் 3 நாள் இருப்போம், அப்புறமா ஸ்கூலுக்கு வந்துடுவோம் சார். அப்புறம் ஸ்கூலுக்கு வந்துடுவீங்க திருப்பி? சார். ஓகே. இப்போ சிட்டியில் இருக்க அம்மாக்களா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நான் பிள்ளைங்க வந்து அனுப்புகிறேன், அதுக்காக நான் இவ்வளோ செலவழிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ செலவழிக்கிறீங்க? 5,000லேருந்து 10,000 வரைக்கும் ஆகும். மினிமம் 5,000 செலவழிக்கிறீங்க. ஓகே, வேற யாரு? 5,000 சார். டான்ஸ் கிளாஸ் அண்ட் சிலம்பம் கிளாஸ் போகிறான். ஸோ அதில் காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அந்த டான்ஸோட காஸ்டியூம்ஸு அதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் சேர்த்து 5,000 மாதம். அதெல்லாம் சேர்த்தா இன்னும் போகும். அதான் கேட்குறேன். 10,000 ஆச்சும் ஆகும். காம்படிஷன் இருந்ததுன்னா அந்த மந்த் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் தான். டக்குன்னு திரும்பி பாருங்க மகன, இவர் இதான் நீங்கள் 10,000 செலவழிச்சு மாதம் டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒரே ஒரு ஷார்ட் தான், ஜஸ்ட் 40 செகண்ட் ஷார்ட்டுக்கு அவனுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, கீழே விடுங்க சார். 6,000 செலவு பண்ணுறோம். எதுக்காக? ட்ராயிங் கிளாஸ் போகிறாங்க, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே உன் மகனுக்காக அல்ல பிள்ளைக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணது தனியாக ஒரு ரூமு, அல்லது தனியாக போன வாரம் கிளாஸுக்கு போன உடனே ஒரு கிட்டார் 6,000 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வாங்கினதுன்னா என்ன வாங்கினீங்க? எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி சார். ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் யூகேல இருந்தோம். ஸோ இவனுக்காக நாங்கள் இந்தியாவுக்கு வந்தால் அவனுக்கு இங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸோடு இருக்கணும், தாத்தா பாட்டி கூட இருக்கணும்னு சொல்லி இங்கே மூவ் ஆனோம். நாங்கள் சூஸ் பண்ணதே அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணோம். அது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அங்கே. ஃப்ரீயாக கிடைச்சது எல்லாமே இங்கே மெயின்டெனன்ஸ் பே பண்ணியாவது நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி சூஸ் பண்ணோம். ஈவன் கார் கிரேஸ் அவனுக்கு. ஸோ ரூஃப் டாப் வேணும் அந்த மாதிரி. அதுக்காக வந்த உடனே ரூஃப் டாப் கார் வந்து வாங்கினோம். தனி ரூம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் பிராண்டட்.
ஓகே, இப்போ என்னன்னா இந்த நகரத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிற அடிப்படை கல்வி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மினிமமாக ஒரு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் செலவழிக்கிற ஆள் இருக்குது. இது வந்து என்ன, அந்த பிள்ளைகளை ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம், நல்லா வளர்க்குறோம், உண்மைதான் கூட அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க வந்து ஒரு சிட்டி லைஃப்பில் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டை வந்து என் குழந்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் அப்படி கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து வளரும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ கொடுக்காமலே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதே இதை வந்து ஃப்ரீயாக அந்த குழந்தை வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து பேசும்போது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்துடும். அவங்கக்கிட்ட நிறைய அதுக்கான தேவைகள் இருக்குது. இங்கே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை வந்து கிராமத்து மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க வந்து அன்றாட லைஃப்பை ஓட்டுறதுக்கான ஏர்னிங் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்களால அதுதான் பண்ண முடியும். இவங்க செலவழிக்கிற பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? பிள்ளைகளுக்கு இல்லை, அந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நினச்சா வந்து அவங்க ஃப்யூச்சருக்கு அதை வச்சு எதனா அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு எதனா கொடுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இப்போத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி எதனா ஒன்று செய்யலாம். நான் இவனுக்கு வந்து ஒரு 40 ரூபா பெண்ணு கேட்டான் என்கிட்ட. நான் அதை ஒரு வாரம் கழித்து தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க அப்பா சொல்வார், கேட்ட உடனே எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, அதோட மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிடும், அதோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க, 2 நாள் வச்சு யூஸ் பண்ணுமா, உடச்சி போட்டோமா, போயிட்டு இருக்கு, இன்னொன்று கேட்டால் வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு திங்கிங் வந்துடும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். ஒரு 2 கிளாஸ் அனுப்புனா போதும். ஸ்விம்மிங் அனுப்புகிறாங்க, கராத்தே அனுப்புகிறாங்க, சிலம்பம் அனுப்புகிறாங்க, மியூசிக், எல்லாத்தையும் ஒரு குழந்தை மொத்தமே அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே அந்த ஒரு நாள் ரொட்டீன் கிளாஸ் அந்த பசங்களுக்கு அதிலே போனால் அப்புறம் அம்மா கூட சேர்ந்து அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் டைம் இருக்குமான்றது எனக்கு தெரியலைங்க சார். இப்போ பொதுவாக அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு பிள்ளை வந்து ஒரு பொருளை கேட்ட உடனே வாங்கி கொடுப்பது என்பது நாங்கள் பழக்கமே இல்லைங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ எது வாங்கினா, இப்போ என் பொண்ணு வந்து ஸ்மார்ட் வாட்ச் கேட்டா, நீ நல்லா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். எல்லாமே நாங்களும் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு தேவை எப்போ இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கி தரோம். என்ன வேறுபாடுனா, அங்கே புள்ள தன்னுடைய அடிப்படை தேவையை கேட்குது, அதுவே காக்க வைக்கப்பட்டு அப்புறம் தான் வாங்கி கொடுக்கப்படுது. இங்கே வாங்குகிற பொருள் எல்லாமே லக்ஸுரி, அதுக்கு காக்க வைக்கப்படுது. ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே நடந்துடாது. ஆனால் இங்கே எழுதுகிற பென்சில் இல்லாட்டினா அடுத்த நாள் கால சிக்கல். நீங்கள் மட்டும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நானும் பிள்ளைய காக்க வச்சா வாங்கி தர்றேன், நானும் உணர வச்சா வாங்கி தர்றேன், நானும் ஏங்க தான் வைக்கிறேன் அப்படின்னு எதுக்கு ஏங்க வைக்கிறீங்க அப்படின்னா, எது வந்து ரொம்ப அவசியம் இல்லையோ எது வச்சா அடுத்த நடத்த முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் தனியாக பென்சில் ஒரு கட்டும் தனியாக ரப்பர் ஒரு கட்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா புள்ள தொலைச்சிட்டு வருவான், நம்ம இன்னைக்கு ஒரு பென்சிலும் ஒரு ரப்பரும் கொடுத்துருப்போம். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு பென்சில் ரப்பர் வேணும் இல்லையா? ஆமாம், அது ரொம்ப அத்தியாவசிய பொருள் இல்லை அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ரப்பர் தொலைச்சிட்டு வந்தேன்னா போயிட்டு வா, அடுத்த நாள் போய் பக்கத்தில் இருக்க வேண்டாம் வாங்கி அழி, 3 நாளைக்கு வாங்கி அழிச்சேன்னா 4வது நாள் தரமாட்டேமா பக்கத்தில் இருக்கவேன், அப்புறம் வந்து என்கிட்ட கேளு மறுபடியும், அதுக்கப்புறம் நான் ரப்பர் வாங்கி தரேன். அப்போ தான் அடுத்த ரப்பர் நீ தொலைக்காமல் இருப்பேன்னு நினைக்கிறாங்க அவங்க. இங்கே என்ன, ஐயோ என் புள்ள போய் பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட ரப்பர் கேட்குறதா, அவன் ப்ரெஷர் ஆயிடுவான். ப்ரெஷர் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். ஸ்ட்ரெஸ் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுவான். எங்கிட்ட காமிச்சா நான் போய் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா அவர் கிளாஸுக்கு போக சொல்லுவார். அப்புறம் அதுக்கு தனியாக 10 நிமிஷம் ஒதுக்கணும். அதனால அதுக்கு பதிலாக மொத்தமாக பென்சில் வாங்கி வச்சிருக்கிறது. இதுதான் 2 பேர் அவங்க வைக்கிற அழகு கிளியராக புரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொன்னேன். குழந்தை வளர்ப்பு முறையில் நகரத்து அம்மாக்களும் கிராமத்து அம்மாக்களும் எங்கு வேறுபடுகிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் பிள்ளையில வந்து இந்த கிளாஸுக்கு அனுப்புகிறேன், அந்த கிளாஸுக்கு அனுப்புகிறேன் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எந்த கிளாஸ் அவைலபிளாக அதுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆனால் 2 அம்மாக்களுக்குமே உங்களுடைய பிள்ளைகள் என்னவாக ஆகணுங்கிற பற்றி ஒரு கனவு இருக்கும். அப்படி உங்களுடைய மகன் என்னவாக நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என் பையன் காலேஜ் லெக்சர் ஆகணும் ஆசை சார். காலேஜ் லெக்சர் ஆசை. எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும் ஆசை. சூப்பர், வெரி குட். ஏன்னா ஆக்டர் ஆனோம்னா நம்ம ஒரு நாளைக்கு காலேஜ் லெக்சராக இருக்கலாம், அடுத்த நாள் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அடுத்த நாள் போலீஸாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் டாக்டராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் இல்லையா? நான் என்னோட ஆசை ஹாலிவுட் ஆக்டர் தான் ஆகணும். ஹாலிவுட் ஆக்டர் தானே? ஓ, ஒன்லி ஹாலிவுட் ஆக்டர் தான், இங்கெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஹாலிவுட் ஆக்டர்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? ஸ்பைடர்மேன் டாம் ஹாலிவுட். ஓகே. எனக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை சார். எம்பிபிஎஸ் ஆகக்கூடாது, எம்எஸ் ஆகணும், நம்ம எம்டி ஆகணும். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 5th படிக்கும்போது வந்து MSW முடிக்கணும்னு ஆசை சார். அதுக்கப்புறம் எங்கள் மலையில் வந்து 1 நாள் 2 நாள் ஜுரம்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து இறந்து போயிடுவாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்டால் எதுவும் தெரிலன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் எம்பிபிஎஸ் ஆகி அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும் சார். அதுக்கப்புறம் கூடவே MSW முடிக்கணும். ஏன்னா எங்கள் மக்கள், இந்த மலையில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க போகிற இடத்துலையோ வர இடத்துலையோ அவங்கள வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சார். எங்களோட உரிமைகள் எல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும். அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் சார், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், கல்வியை பற்றி அதிகமாக அவேர்னஸ் கொடுக்கணும் சார். அதுக்காக MSW
ஆமாங்க சார். ஓகே எனக்கு இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆசையும் இல்லை. ஓகே. அவங்க டீச்சர். டீச்சர். அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா டீச்சர் தான் உங்களோட ஆம்பிஷன்னு? எனக்கு அம்மா டீச்சராக இருப்பாங்க, அவங்க வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஓ ஓகே. எனக்கு வந்து 5 ஆம்பிஷன் இருக்கு. 5 ஆம்பிஷனா? சூப்பர். ஃபர்ஸ்ட் டாக்டரு, செகண்ட் பயோகெமிஸ்ட், தேர்ட் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட், ஃபோர்த் ஒன் ஃபுட்பாலர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் மேத்தமெட்டிஷியன். எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? இல்லை, ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒட்டி ஒன்று சொல்லி ஃபெயில் ஆச்சு பக்கத்துலனா ஓகே. நம்ம சம்மந்தம் இல்லாமல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வேறு இடத்துல இருக்குது, ஃபுட்பால் வேறு இடத்துல இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஃபுட்பாலில் கூட பிரச்சனை இல்லை. குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு இடத்துல இருக்குது, டாக்டர் ஒரு இடத்துல இருக்குது. மோஸ்ட்லி டாக்டர். மோஸ்ட்லி டாக்டரா? அதிகபட்சம் 52% டாக்டர், மற்றதெல்லாம் மிச்சம் 40% உள்ள இதெல்லாம் 10%. ஓகே ஓகே. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. டாக்டர் ஆனுங்கிறது ஆசையா? ஓகே. அவர் தம்பிக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எது? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? எதனால சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை? என்ன ரிசர்ச் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ரிசர்ச்னா எனக்கு பிடிக்கும். எது பிடிக்கும்? ரிசர்ச். கீழே கொடுங்க பாப்பாட்ட. டீச்சர். டீச்சரா? நீ டீச்சராக தான் ஆசைப்படுறீங்கன்னு அம்மாவுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியும், சொல்லிருக்கீங்க அம்மாட்ட? சொல்லியிருக்கேன். ஓகே. அம்மாட்ட குக்கிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு குக்கிங் கிளாஸ் அனுப்பணும், அதில் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. கொடுங்க. குக்கிங் பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். வேற யாராவது குக் பண்ணா பிடிக்குமா இல்லை நீ பண்ணுறதே பிடிக்குமா? இல்லை, நான் பண்ணுறதே பிடிக்கும். ஓகே. என்ன பண்ணிருக்க? ட்ரை பண்ணிருக்க? கேக்குன்னு சொல்லாத. கேக் பண்ணியா? இல்லை, இதுவரை ஒன்றும் பண்ணதில்லை. என்ன பண்ணிருக்க தனியா நீ? நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ். ஓகே. தோசை. தோசை நீயே சுற்றுவியா கரெக்டாக வட்டமா? ஓரளவு ட்ரை பண்ணி. எனக்கு வந்து அவன் நிறைய ஒரு வாட்டி ஒன்று சொல்லிட்டே இருப்பான், டான் படத்தில் வர மாதிரி இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் என்ன சொல்லுங்க? எனக்கு அவன் எது பண்ணாலும் அதில் பெஸ்ட்டாக வரணும் சார். எனக்கு வந்து ஒரு ஆர்மி கேப்டன் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. ஓகே, குட். அண்ட் எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் ஒரு பெரிய ஆசை இருக்கு. எனக்கு நிறைய ஆசை இருக்கு. ஓகே, நான் நிறைய ஆசை இருக்கு. ஒன்று வந்து கிரிக்கெட்டர், அதுக்கு முன்னாடி மிலிட்ரி கேப்டன். மிலிட்ரி கேப்டன், அப்புறம் எனக்கு வந்து ஒரு ரீசர்ச்சர், இந்த மாதிரி ரிசர்ச்சர் ஆகணும். ஆமாம். இங்கே பெரியப்பா மாரி எனக்கு கார் வாஷ் ஆகணும். கார் வாஷ் வைக்கிறது என்ன? அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? ராயல் இன்டீரியர் பண்ணணும். கார் இன்டீரியர் பண்ணணுமா? ஓகே. எனக்கு ஆஸ்ட்ரோனட் ஆகணும். ஆஸ்ட்ரோனட் ஆகணுமா? ஓகே. செகண்ட் சாய்ஸு கலெக்டர், ஐஏஎஸ். அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து சேவை செய்கிற மாதிரி நான் இருக்கணும். இந்தியா வந்து ஒரு குட்டி கண்ட்ரியாக இருக்காமல் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் நான் இருந்தால் இந்தியா வந்து எல்லாருக்கும் காமிப்பேன். ஓகே. ஃபோர்த்து சாய்ஸ் வந்து சயின்டிஸ்ட். ஃபோர்த் சயின்டிஸ்ட். ஃபிஃப்த்து ஸ்பேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறது. ஸ்பேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறது. ஓகே, கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். புதுசாக ஜேம்ஸ் வெப்னு ஒன்று அமைச்சிருக்காங்க ஸ்பேஸ்க்கு, டெலஸ்கோப். ஓகே. எனக்கு பைலட் இல்லைன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டா? ஓகே. அது ஏன் பைலட்டுக்கு சம்மந்தமெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு? அது தெரியல, ஆனால் பைலட் இல்லாட்டி ஹோட்டல். பைலட் எதனால பிடிச்சிருந்துச்சு? எல்லாருமே பாய்ஸாக தான் இருக்காங்க முக்கால்வாசி பேர். சூப்பர், வெரி குட். எப்போ பார்த்தாலும் இப்போ பிளேன் ஓட்டுற ஆம்பளையாகவே இருக்கான், அது ஏன் பொம்பளை பிள்ளையா இருக்கக்கூடாதான்னு? அப்படி இல்லாட்டினா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. உங்கள் பிள்ளைய கடைசியாக நீங்கள் கண்டிச்சது எப்போ, எதுக்காக கண்டிச்சது வந்து மொபைல் ஃபோன் கொஞ்சம் பார்க்குறாங்க, அந்த சீரீஸ் கொஞ்சம் இதெல்லாம் வருது இல்லை, அது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிஎஸ் அது அடிக்கடி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓ, அது நீங்கள் இல்லை, அக்கா. மார்க்குக்காக அம்மா கடைசியாக திட்டினாங்க. மார்க்குக்கா? மார்க் கம்மியாக வாங்கினதுக்காக அம்மா. எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? 50க்கு 36. 50க்கு 36ஆ? அப்போ 100க்கு எவ்வளவு? 100க்கு 72. 72 மார்க்ஸ் வாங்கினது திட்டினாங்களாம்மா? என்ன சொல்லி திட்டினாங்க? ஏன் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கினேன், ஏன் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கினேன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் திட்டுறதா? ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்களா? ஓ, அதுக்கே ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டாங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா எப்படியோ சமாளிக்கணும், அம்மா தான் எப்படியோ சமாளிக்கணும். அம்மா. ஓகே. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூல் விட்டு 7 மணிக்கு வரும்போது எங்கள் பாட்டி, நான் 5 மணிலேருந்து கேட்குறேன், உன் பிள்ளை ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல. பகல் ஃபுல்லாக அவங்க வேலை செய்வாங்க. நாங்கள் வீட்டு தோட்டம் போட்டிருக்கோம், எங்களுக்கு தேவையான காய்கள்லேருந்து பூக்கள்லேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். அதோட பராமரிப்பு மொத்தமுமே பாட்டி தான். அவள் போட்டு கொடுத்துருவா. அன்னைக்கு அவளுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருந்ததுனால அவள் போட்டு கொடுக்கல.
ஆனால் அது வந்து அவங்க பகலெல்லாம் தனிமையில் இருக்கிறதுனால அந்த ஒரு அப்படியே அழுகுறாங்க. உன் புள்ள வந்து எனக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னது. எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தாலும் நீ டெய்லியும் செய்வே இல்லை பாப்பா, அதை ஏன் செய்யலை, ஒரு நாள் தானே அப்படிங்கிறது அவளுக்கு அந்த ஒரு நாள் வந்து அவங்க எவ்வளோ மன வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, அவங்க அப்பாவுமே அன்னைக்கு கண்டிச்சாங்க. வார்த்தைகளால் அடிக்க மாட்டான், வார்த்தைகளால் 2 பேருமே கண்டிச்சோம் அன்னைக்கு. சார் கிளாஸ் டெஸ்ட்டில் ஒழுங்காக மார்க் வாங்கலன்னு சொல்லிட்டு திட்டேன் சார். கிளாஸ் டெஸ்ட்டில் கொஸ்டின் சார் டெஸ்ட் வச்சாங்க, நானே தான் வச்சேன். இவனை தவிர இது எல்லாமே நல்லா எழுதுனாங்க. கிளாஸில் வந்து பனிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். என்ன பனிஷ் பண்ணீங்க கிளாஸில் டீச்சரா? 3 டைம்ஸ் எழுது 4 டைம்ஸ் எழுது. ஓ இம்போஷன். இம்போசிஷன் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நீல் டவுன் கொஞ்சம் பண்ண வச்சேன் சார். எவ்வளோ மார்க் வாங்கினாரு சார்? அவுட் ஆஃப் 5க்கு தான் சார், ஜஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் தான் சார். அது 5க்கு எத்தனை வாங்கினாரு? 1 தான் சார் எடுத்தான். ஆமாம் ஆமாம், சோஷியல் எப்போ நிறைய வாட்டி வைப்பாங்க, டெய்லி வைப்பாங்க. நான் படிக்கிற டைமே தர மாட்டாங்க. பிரேக்கில் மேக்ஸ் முடிச்சுட்டா டேபிள்ஸ் பச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளேக்கிறதுக்கே லேட் ஆகிடும். அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், வந்தால் படிக்கக்கூடாது, அவங்களே வந்துடுவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறதே தெரியாது. ஓகே, அடிப்பாங்களா? சுரில் விழும். கையிலையா இல்லை குச்சி வச்சுருக்காங்களா? கையிலையும் குச்சிலையும் அடிப்பாங்க. குச்சி ஸ்கூல்லையா வீட்லையா? ஸ்கூலில் வந்து மர ஸ்கேலில், வீட்டில் வந்து ஜல்லி கரண்டியில். சரி, அடிக்கும் போது அம்மாட்ட என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எவ்வளோ வேணுமா அடிச்சிங்க, நானா படிக்க மாட்டேன். படிக்காமல் என்ன ஆகுறதுப்பா? சோஷியலை தவிர மீது எல்லாத்தையும் படிக்கிறேன். ஏன் அது அம்மா பாடம் இருக்கிறதுனால? ஆமாம், டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு நாள் கூட பிரேக் இல்லை, டெய்லி டெஸ்ட் வச்சுன்னு இருப்பாங்க. உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அம்மா பற்றி என்ன சொல்கிறாங்க? மிஸ் சொல்லுவாங்க. என்ன டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், டெய்லி டெஸ்ட் வைக்கிறதுனால எங்களால் படிக்க முடியல, அதாவது டெய்லி டெஸ்ட் வேணான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது குழந்தை வளர்ப்பை பற்றி இந்த கிராமத்து அம்மாக்களுக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் கேர் எடுக்கலாம் சார். அது அவங்களா வளரட்டும்னு விடாமல் நம்மளும் கூடவே பண்ணால் நமக்கும் சந்தோஷம், அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வயசுக்கு மேலே அவங்களும் தனியாக வளரதா போகிறாங்க. இந்த வயசில் நம்ம கொஞ்சம் பார்ட்னரோட அப்படியே கொஞ்சம் கீப் அப் பண்ணி வர்றது அவங்களுக்கும் ஹாப்பினஸ் தானே. ஸோ அதை அவங்க பண்ணணும். அவங்களா எடுக்காமையெல்லாம் இருக்க மாட்டோம். அவங்க காலையில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துப்போம். அதே மாதிரி ஈவினிங் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இல்லைனாலும் பக்கத்தில் என்னன்னா இந்த பருவத்தை அவங்க படிப்பு விளையாட்டோட இருக்கட்டும்ன்ற கொஞ்சம் வந்து இந்த வேலை பார்க்கறது, வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிறதுலாம் அது இப்போ வேண்டாம். அது அவங்க ஃபியூச்சருக்கும் பண்ணதான் போகிறாங்க, லைஃப் லாங் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க அந்த பள்ளி காரணமாகவும் அவங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அவங்கள வந்து படிப்பையோ அவங்களோட ஃப்ரீடத்தையோ ரொம்பவும் நாங்கள் வந்து இது பண்ணலை. அவங்களால முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான். அது தட் ஷுட் பி ஃபைன், அது ஓகே. பட் ஆனால் அது பண்ணலை அப்படின்றதுக்காக இங்கே வந்து அந்த பாப்பா வந்து திட்டு வாங்குச்சுன்னு சொன்னாங்கல்ல, தட் வாஸ் குவைட் ஹர்ட்டிங்ல. அவள் வந்து அவளுக்கு ஒரு மேம் அந்த இடத்துல எனக்கு அவ ஹோம்வொர்க்க ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி பண்ணா தப்பு இல்ல. இப்படி யோசிக்கலாம். அந்த பிள்ளைக்கு மேபி அன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருந்திருக்கலாம். அப்படி பண்ணீங்க பாருங்களேன். அது வந்து நீங்க சொல்றது அது ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகி போயிட்டு அதெல்லாம் ஓகேடா. நம்ம வீட்லயே வந்துட்டு இது பண்ணலன்ற போது கொஞ்சம் தட்டி கொடுக்கலாம். ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகி போய் அதே மாதிரி அவளோட மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ அவங்க வந்து இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஒர்க் தான் பெருசுன்னு தெரியக்கூடாது. ஒரு நாள் டயர்டா இருக்கும்பா, உடம்புன்றது ஒரு நாள் டயர்டா இருக்கும். மேம் நான் இல்லன்னு சொல்லல. அந்த ஃப்ரீடம் அவளுக்கு கொடுங்கன்ற அதையே திட்டிக்கிட்டு ஓகே அந்த பெரியவங்களுக்கு புரிய வைங்க. பாப்பா ஒரு நாள் டயர்ட் ஆயிட்டாப்பா, ஒண்ணு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லுங்க. இவளை விட குழந்தை, இவளை விட அவங்க குழந்தை. இவளுக்கு பகல் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, வேன்ல வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த வயதான பாட்டி பகல் முழுவதும் தனிமையில இருக்காங்க. எனக்கு அவளோட டெய்லி ஆக்டிவிட்டிப்பா, அது அவ டெய்லி பண்றா, ஒரு நாள் பண்ணல, அது அவளோட கஷ்டம் தானே. அவ உடம்புல ஏதோ ஒரு கஷ்டம் தானே, அது நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அவ குழந்தை தானே, அவகிட்ட நம்ம அதை திணிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அது அதுக்கப்புறம் நான் என்ன பேசிருப்பேன்னா, அவளுக்கு அந்த கண்டிப்புங்கிறது வந்து திட்டுறது கிடையாது, அவங்களோட சூழ்நிலை பாவம் இல்ல. நம்ம பாட்டி அந்த பகல் முழுதும் தனிமையில இருக்காங்களே, நீ ஒரு டீ போட்டு கொடுத்தா அவங்களுக்கு அந்த கண்ணீர் வந்திருக்காதுல்ல. அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானேங்கிற அந்த
மாரல் கல்வியை வந்து அந்த இடத்துல நான் அதன் மூலமா சொல்லி கொடுக்குறேன். அது வந்து அவங்க கண்டிக்கிறது கிடையாது. நீங்க இப்படி யோசிக்கிறீங்களா? எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் அந்த பெரியவங்க கிட்ட போய் நான் சொல்லுவேன், ஒரு நாள் தானே பாப்பா டயர்டா இருப்பா விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா நான் சொல்ல மாட்டேமா. நிச்சயமா எனக்கு அவங்க குழந்தை, இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவளுக்கு புரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்கு. அம்மா நம்ம நல்லதுக்காக சொல்றாங்கன்னு. பட் அந்த வயசானவங்க மனசை நிச்சயமா நான் காயப்படுத்த விரும்பல. அதுக்கு இன்னொரு காரணம், நான் தான் என் அம்மா கிட்ட நான் வளரலைன்னு சொன்னேன். 2 வயசுல இருந்து என்ன அந்த பாட்டி தான் தூக்கி வளர்த்தாங்க. என்னோட அம்மாவுக்கும் மேல 36 வருஷமா நான் அவங்க கூட இருக்கேன். புரியுது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அது ஒரு என்னால புரிய வைக்க முடியும். புரியுது. அது வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து அவளுக்கு ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி, இது பண்ணணும், இது நம்மளோட வேலை, இது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இது பண்ணலனா வீட்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம இது பண்ணணும், இது நம்ம வேலை போல அப்படின்னு அவ அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கணும். நிச்சயமா அதை ஃபோர்ஸா எடுத்துக்கல. இன்னொன்னு அவளுக்கும் அந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்து வந்து எதுவுமே இல்லாம எம்டி ஸ்டொமக்கோட நீ சொன்னதெல்லாம் சரி, அதையும் அவ ஃபோர்ஸா எடுத்துக்கலங்கிற முடிவு நீங்க எடுக்காதீங்க. இல்ல அவளே சொல்ல. இல்ல அவ இப்ப சொல்லுவா எல்லாமே உங்க முடிவு தான். அதை வந்து நான் இதுவரை நீங்க பேசுனது எல்லாமே சரிதான். ஆனா அதை அவ ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துக்கலன்னு சொல்ல காரணம், அவ ஒரு குழந்தை தானே, அவளுக்கு ஒரு நாள் உடம்பு முடியாம இருக்கும்ல, பண்ண முடியாம டயர்ட்னஸ் இருக்கும்ல. அப்படி சொல்லும்போது அறியாம ஒரு சின்ன சிரிப்பு வருது பிள்ளைக்கு. ஏய் இங்க பாரு, நம்மளை பத்தி நம்ம சம்பந்தமா ஒரு ஆள் பேசுறதுக்கு ஆள் இருக்கடா இங்கே அப்படின்னு. அது தெரியாதுல்ல, மனித மனம் தானே. அதனால எனக்கு தெரியும் அவன் என்ன நினைக்கிறான்னு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சார். இவங்க சொன்னாங்க இந்த வயசுலயே ஏன் குழந்தைங்கள நம்ம இந்த வயசுல சொல்லி கொடுத்தாதாங்க சார் பெரிய வயசானாலும் வருமே. இவங்க சொல்றாங்க குக்கிங்குக்கு நான் வந்து கிளாஸ் அனுப்புறேங்கிறாங்க. நம்மளாம் எந்த கிளாஸ்ல போய் குக்கிங் கத்துக்கிட்டோம்? நம்ம அம்மா சொல்லி கொடுத்துதாங்க சார். இதை அவங்க சொல்லி கொடுக்கலாமே. இவங்க குக்கிங்க்கு கிளாஸ் அனுப்பணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு தோசை சுட தெரியும் இந்த குழந்தைக்கு, நீங்க இன்னும் சொல்லி கொடுத்தீங்கன்னா இனி பெருசாக எல்லாமே செய்ய தெரியுமே. அதாவது அனாவசியமான செலவுகளை வந்து அவங்க பண்ணாதீங்கிறத எங்களோட கருத்துங்க சார். அவங்க சொன்ன பாயிண்ட்லேயே நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல காலம் பூரா ஓடுறாங்க, இப்ப நாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. இவங்களும் காலம் பூரா ஓடதான்ப்பா போறாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் தாங்குவோமே, அப்புறம் அவங்க ஓடட்டும். அதுதான் நான் சொல்றேன், நம்ம கூட அவங்களுக்கு கொஞ்சம் தாங்கலாம். தாங்குறதுல ஒன்றும் குறைஞ்சு அம்மா தானே, அம்மா நம்ம பண்ணாம யார் பண்ண போறா? குழந்தை வளர்ப்பு முறை பற்றி நகரத்து அம்மாக்கள் வர்சஸ் கிராமத்து அம்மாக்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் சோஃபியா அவர்கள். சோஃபியா வந்து தனியார் பள்ளியில் வந்து முதல்வராக இருப்பவர். சோஃபியாவோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் வந்து யாஸ்மின். குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலம் பற்றி தொடர்ச்சியான கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கவர்கள். பள்ளி முதல்வராக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும், சமாளிக்க கஷ்டமானது வந்து பிள்ளைகளை விட அம்மாக்கள் தான். உண்மைதான் சார். ஓகே, அதனால வந்து இப்போ இந்த அம்மாக்களின் குழந்தை வளர்ப்பு பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? வில்லேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பாண்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி அப்படின்ட்டு நிறையா இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் சிட்டிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்ட்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா த சில்ட்ரன் வில் பி அலாட்டட் சம் ஒர்க். நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க. அதை வந்து பிள்ளைங்க they bring it in their டைம் டேபிள், அதை பண்ணுறாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களையும் நான் பேசியிருக்கேன். எங்கம்மா இருந்தேன்னா காலையில் நான் தான் பாத்திரம் தேய்ச்சேன், அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் கவனிச்சிட்டு இருந்தேன் இவங்க பேசுகிறத, நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க கெரியரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தே வாண்டட் டு பிகம் அ ஃபுட்பாலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் அதர் சைட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இட் வில் பி லைக் பின்னாடி ஃபினான்ஷியல் ஆல்சோ தே ஷுட் பி ஸ்டேபிள். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆனால் ஃபினான்ஷியலி என்ன தான் சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியலி த சைல்டு வில் பி ஸ்டேபிள்ன்றதை அவங்க யோசிப்பாங்க. பட் இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் நாங்கள் நல்லாவே பார்க்குறோம் அந்த இதில். ஏன்னா ஒரு சைல்டு ஒரு கேர்ள் வந்து கபடி பிளேயர், அவள் ஜோனல்ஸ்க்கு நாங்கள் என்ரோல் பண்ணிட்டோம். ஷி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இவள் வீட்டில் போய் ஒரு பொருள் கேட்டிருக்கா சம்திங். அந்த அப்பா வந்து ஒரு 1 hour என்கிட்ட சண்டை போட்டார். என்ன கேட்காம நீங்கள் எப்படி என் பிள்ளைய ஜோனல்ஸ்க்கு அனுப்பலாம்? வில்லேஜ் சைடில் உள்ளவர். இதே நீங்கள் சிட்டி கொஞ்சம் டவுனுக்கு போனீங்கன்னா என் சைல்டு வந்து நான் கிரிக்கெட் கோச்சிங்க்கு அனுப்பியிருக்கேன், ஒரு 1 week லீவ் கொடுங்க, அவன் ஸ்டேட் லெவலுக்கு போகிறான் அப்படின்னு ஈக்குவலி தே கிவ் இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் டவுன்
டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் கேதரிங்ஸ் கிடையாது. அதனால் இந்த சில்ட்ரனுக்கு வந்து சோஷியலைசேஷன் அதிகம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து மொபைல்ஸ், தே கெட் அடிக்டட் டு மொபைல்ஸ். இல்லைனா ஏதோ ஒரு கேம், இல்லைனா நிறைய பேர் நாங்கள் வரைகிறோம் எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். நம்ம சொல்கிறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு, பட் எவ்ரி திங் ஹேஸ் அ லிமிட், அப்படி தானே? பட் நீங்கள் வில்லேஜஸ் பக்கம் போனீங்கன்னா அந்த சோஷியலைசேஷன் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போனோம், 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. இதில் என்னென்னா சோஷியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சோஷியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக த சைல்டு இஸ் ரெடி ஃபார் த ஃப்யூச்சர். சோஷியல் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ சிட்டி சைடு கொஞ்சம் லேக்கிங் தான். ஏன்னா ரொம்பவே அதை வந்து பிள்ளைங்கள வந்து ரொம்ப செக்யூராக வளர்த்துறோம். இப்போ வில்லேஜில் மழை பெய்தா 4 பிள்ளைங்க தெருவில் விளையாடிட்டு இருப்பாங்க. கோ அண்ட் ப்ளே, என்ஜாய் த ரெயின் அப்படின்னு விட்டுருவாங்க. குளத்துல பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க வராங்கல்ல, ஐயோ இந்த குளத்துல தண்ணியை பார்த்துட்டா தட் இஸ் டர்ட்டி வாட்டர், தட் வில் ஹாவ் அமீபாஸ் இன் இட், அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்துடுறாங்க. அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த சைல்டுக்கு இருக்கும், அதனால அந்த இம்யூனிட்டி லெவலும் டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஓகே, அந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்குறோம் ஜென்ரலாக. ஓகே, சொல்லுங்கள் யாஸ்மின். அதான் சார், அவங்க சொன்ன மாதிரி என்னவா இருந்தாலும் சரி, அம்மாங்கிறது வந்து இந்த ஒரு தனித்துவமான உறவு. அது வந்து வில்லேஜ் அம்மாவாக இருந்தாலும் சரி, சிட்டி அம்மாவாக இருந்தாலும் சரி, அம்மாங்கிறது அம்மா தான். ஸோ இங்கே பார்க்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமான ஒரு அக்கறை, நம்ம வந்து ரொம்ப நம்ம குழந்தைய தனித்துவமாக வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா கொடுக்குறாங்க. சில இடத்துல பத்த மாட்டேங்குது. என்ன கொடுக்கணும், நம்ம குழந்தைக்கு எது கொடுக்கணும் என்ன, இது வந்து 2 இடத்துலையுமே ஈக்குவலாக பிரியுது. இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள்கிட்ட கேட்டீங்க என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபியூ தான். ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரு 4-5 இதை தவிர அவங்களுக்கு அது தவிர தெரியல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு குட்டி பையன் சொல்கிறான் நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறான். ஸோ இத்திரூண்டு பையனுக்கு அது என்ன ரிசர்ச் பண்ணும் அந்த அளவுக்கு தெரியுது. ஸோ இங்கே இந்த சைடு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கிராமந்தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம உலகமே நம்ம கையிலங்கிற மாதிரி நம்மள்ட்ட ஒரு கூகுள் இருக்குது. எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. என்னோட பெரிய டாட்டர் அவள் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரணமான ஒரு வசதி வாய்ப்போடு தான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு என் குழந்தைக்கு நிறைய சொல்லித்தரதுக்கு. எது சொன்னாலுமே கற்றுப்பா. ஸோ நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு, அவள் வந்து சான்ஸ்கிரிட் வந்து ரொம்ப சரளமாக ப்ரொனவுன்சியேஷனோட பண்ணுவாள். ஸோ நான் அவளுக்கு வந்து சான்ஸ்கிரிட் கிளாஸ் எல்லாம் நான் வந்து வெளியே போய் சொல்லி கொடுக்காட்டி நானே ஒன்று கேட்டு அதை படித்து அவளுக்கு நான் குளிக்க வைக்கும் போது ஒவ்வொரு இதையும் அதை திணிக்காமல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவளுக்கு வர மாதிரி பாட்டு மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்து அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் வாங்குற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அவளை. ஸோ நம்ம திணிக்காமல் அந்த குழந்தைகளை நம்ம கொண்டு போகிற விதம்னு சொல்லிட்டு இருக்கு. கிராமத்தில் இருந்தாலுமே வந்து நம்ம நிறையா கற்றுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இப்படி தான் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால மற்ற ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்ன அதெல்லாம் சொல்ல மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே வந்து நிறைய பத்தாத விஷயமும் இருக்குது, ரொம்ப அதிகப்படியான விஷயமும் இருக்குது, ரொம்ப அதிகமாக கொடுத்து தறிக்கெட்டு போகிற மாதிரியான நிலைமையும் இருக்குது. இப்போ நகரத்து அம்மாக்கள், நகரத்து குழந்தை வளர்ப்பு முறை கொஞ்ச காலம் தானே, பிள்ளைய நம்ம பார்த்துக்குவோமே, அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய ஆசையை தான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே இருக்கும் பிள்ளை மேலே. அந்த பக்கம் பிள்ளை என்ன அப்படி தான் இருக்கணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பொறுப்பு கொடுத்து அவர்களை கூடுதல் மெச்சூர்டாக நடத்துகிறோமோங்கிற பயம் இருக்குது. இன்னும் அந்த பிள்ளை தான், அதுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு அவ்வளோ பொறுப்பு. நகரத்து அம்மாக்களுடைய சிக்கல் பிள்ளையின் கையை விடுவதே இல்லை. ஐயையோ பிள்ளை என்னாவான், ஐயையோ பிள்ளை என்னாவான்னு. கிராமத்து அம்மாவுடைய பிரச்சனை பிள்ளை கையை பிடிப்பதே இல்லை. அதெல்லாம் வந்துடுவான், அதெல்லாம் ஆளாயிடுவான், ஆளே வளரலையா அப்படின்னு. இது 2மே கேடு தான், இது 2மே தவறு தான். பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது இல்லை, பிள்ளையாலே வளர்ந்துடும், சரிதான். ஆனால் அதை குறைஞ்சபட்சம் கண்காணிக்கணும்ல. அந்த புள்ள நல்லா புரிஞ்சுக்குங்க, நானும் என் மனைவியும் இன்பமாக இருந்ததனால் வந்து பிறந்தது. அது நானும் என் கணவனும் இன்பமாக இருந்தால் வந்து பிறந்தது. அது ஒன்றும் வர வாங்கி வந்து பிறக்கலை, என்னுடைய சந்தோஷத்தினால பிறந்த புள்ள. அந்த பிள்ளையை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது முக்கியம். அது ரொம்ப அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அவர்கள் சொல்வதை போலவே எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த பிள்ளைகளுக்கு. எனக்கு அந்த பொண்ணு சொல்லும்போது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஜவ்வாது மலையில் 60 கிலோமீட்டர் 5 மணி நேரம் நடந்து வருவேனா,
என் ஊருக்கு போகணும்னா 5 மணி நேரம் நடக்கணும் இறங்குன இடத்துல வந்து. ஆனால் நான் டாக்டராக தான் ஆவேன். நான் வெறும் டாக்டரானா பத்தாது, சோஷியல் ஒர்க்கர் படித்த டாக்டர் ஆவேன். ஏன்னா என் ஊரில் இருக்க பிள்ளைகளுக்கு, என் ஊரில் இருக்க மக்களுக்கு அடிப்படை உரிமை என்னன்னே புரியலை. அதை புரிய வைக்கணும்னா நான் சோஷியல் ஒர்க்கர் ஆகணும். மருத்துவர் இல்லைங்கிறது ஒரு காரணம். அதை விட முக்கியம் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு தர ஒரு முக்கியம் சொல்கிற அந்த பொண்ணு சொன்னது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளை அவ்வளோ தெளிவோடு தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மாவை சொல்லிக் கொடுத்தாங்க, அம்மா சொல்லிக் கொடுக்கல. அம்மா பேச வந்தால் மைக்கை தூக்கி பக்கத்தில் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை சமூகத்தில் படித்த பாடம் அது, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம் அது, இவங்களை போல ஆசிரியர்கிட்ட படித்த பாடம் அது இல்லையா? அவங்க தான் சொல்லிக் கொடுத்தது. அந்த பிள்ளைக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இவ்வளோ தெளிவோடு அந்த பிள்ளை இருப்பதற்கான காரணம் பிள்ளைய படிச்சிடும் சமூகத்தில். நம்ம ரெண்டும் செய்ய வேண்டாம். அந்த அம்மா செஞ்ச சிறந்த காரியம், நீ என்னோட சேர்ந்து ஆடு மேய்க்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் இன்னும் உதவி தான். அந்த பிள்ளை போய் படிக்கிறதோட பேர் உதவி அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளை வீட்டில் இருந்தா. ஏன்னா ஆடு மேய்க்கிறங்க ஆள் இல்லை. 50 கிலோமீட்டர் ஆள் வருவானா? வரமாட்டான். வீட்டுடைய பொருளாதாரம் உயரும். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை மகளே, நான் படிக்கலை, நீ போய் படிச்சு நான் அனுப்பிச்ச அம்மா இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. அந்த அம்மா ஆனால் அந்த பிள்ளையை படிக்க இருந்துருக்கு. அப்போ அதுதான் அடையாளம், அதுதான் சமூகத்தின் அடையாளம். நான் பார்க்குறேன் பிள்ளை இந்த சமூகத்தில் மிக ஒழுக்கமானவனாகவும் மிக நேர்மையானவளாகவும் பரஸ்பரம் அருகில் இருப்பவர்களுடைய துன்பத்துக்கு கை நீட்டி கண்ணீர் துடைப்பவர்களாகவும் அவர்கள் வளர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு புத்தகம் பரிசளிக்க நேரம். கௌரா பதிப்பகம் வழங்கும் ஒரு 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது. அம்மா வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெற போறது 10 நிமிஷம். அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பரை பரிசா பெறுறது. என் மகன் விவசாயி ஆகணும்னு சொன்னாங்க பாருங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பரை இந்த பக்கம் பரிசா பெறுறது. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பரை இந்த பக்கம் பரிசா பெற இன்னொரு நபர். கேஜி டைல்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஒரு பரிசாக பெறுறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கிய தமிழா தமிழா. கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், அன்னை டேட்ஸ், பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் மற்றும் நிப்பான் பெயிண்ட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச், சூரியதேவ் டிஎம்டி கம்பிகள், பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சுராஸ் கைட்ஸ் மற்றும் போத்தீஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.